Hi friends, welcome back to our channel JD Nice Tea. இன்னைக்கு வீடியோவில் நரைமுடிகளுக்கான சொல்யூஷன் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த பவர்ஃபுல்லான ஹேர் டை பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இலைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். இது நரைமுடிகளை வேர்கள்லேருந்தே நல்ல கருமையாக மாற்றக்கூடியது ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய முடியும் நல்ல கருகருன்னு வளரவும் இளநரை வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். முடி வளர்ச்சியும் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா நரைமுடிகளுக்கான ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டைக்கு நான் சொன்ன அந்த முக்கியமான 2 இலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் லீவ்ஸ், வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை. நீங்கள் ஹேருக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறத விட வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளாக பவுடராக யூஸ் பண்ணுறத விட ஃப்ரெஷ்ஷான இலைகள் யூஸ் பண்ணி பாருங்கள். டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ரிசல்ட் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷான லீஃபை மட்டுமே கசக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அதோட சாரே நம்ம விரலில் நல்ல டார்க்காக கருப்பாக பிடிச்சிரும். ஸோ அந்தளவு நம்ம முடியிலையும் பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எனக்கு வேண்டிய அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே நல்லது. இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை. நம்ம முடி வளர்ச்சிக்கும் சரி, முடி நல்லா ஷைனிங்காக மாற்றும், டேண்ட்ரஃப் வராமல் கண்ட்ரோல் பண்ணும், கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், முடிய வேர்கள்லேருந்தே நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது. நெக்ஸ்ட் இது கூடவே 10லேருந்து 15 போல் செம்பருத்தி இலைகளை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலைகளில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும், முடி நல்ல சாஃப்டாக சில்கியாக மாற்றும், நேச்சுரலாகவே ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணும். முடி நல்ல நீளமாக இருக்குது ஆனால் அடர்த்தியே இல்லை, முடி வளர முடியும் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் சீக்கிரமாக கொட்டுதுன்னு சொன்னிங்கன்னா இந்த செம்பருத்தி இலைகளை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் நல்ல திக்காகவும் வளரும், கருகருன்னு இருக்கும். ஸோ முடியோட கருமையும் தக்க வச்சுக்கும், நரைமுடி வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நேச்சுரலாகவே ஹேருக்கு நல்ல ஒரு பிளாக் ஷேடு தரக்கூடியது. இப்போ இந்த 2 இலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் செம்பருத்தி பூவோட பொடி ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 6 பூ போல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்ச பிறகு நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த 2 இலைகளும் நல்ல வழுவழுன்ட்டு அரைச்சிடும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ திப்பியாலாம் இருக்காது. டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட் பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் இந்த அரைச்சிருக்க பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிறது அப்படியே அலசி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இலையில் ஊற்றி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக இப்போ கொதித்து வரும், லைட்டாக சூடான பிறகு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி சூடாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் நான் இப்போ ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் நீங்கள் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி உடனே ஒவ்வொரு பவுடர் ஆட் பண்ணும்போதும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் காஃபி பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் நல்ல டார்க்காக கருப்பாக மாறி வரும் நம்ம மிக்ஸ் பண்ண கூட இந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுறதுனால. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் இருந்திருக்கும். இப்போ போக போக பார்த்தீங்கன்னா இந்த கொதிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு கருப்பாக மாறி வரும். இது கண்டிப்பாக இந்த மாதிரி அயன் பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவு கலர் மாறி வரும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த அளவு லிக்விடாக இருக்குது. இது நல்ல திக்காகி வரணும். ஹேர் டை கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வரும்போது தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ டார்க்காக இருக்குது, நல்ல கருப்பாக இருக்குது. இதோட கலர் சேஞ்சஸ் அந்த லெவல் தெரியுது. ஸோ இது உங்கள் ஹேரில் பிடிச்சி சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இந்த பேஸ்ட் இந்த அளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது இண்டிகோ பவுடர், அவுரி இலை பொடி, நீலி அவுரி பொடின்னு சொல்வோம். இந்த பவுடர் சேர்க்குறதுனால இன்னும் நல்ல டார்க் ஷேட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், க்ரே ஹேர்லாம் கவர் ஆகி. ஸோ இது 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 ஸ்பூன் வரையும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க.
நீங்கள் ஒவ்வொரு பவுடரும் சேர்க்கும்போது உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். முடியிலையும் வந்து உங்களுக்கு பேட்ச் பேட்சாக ஒட்டிக்கும். சீக்கிரமாக வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. ஹேர்டையும் சரியாக பிளெண்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போது நம்ம ஹேரில் போட முடியாது. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் மேலே இருக்கும். ஏன்னா இரும்பு கடாயில் அந்த சூடு அப்படியே இருக்கும். ஸோ அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹேர்டையோட கலர், திக்னஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவு இருக்குது. நம்ம சேர்த்ததுக்கும் அதாவது நம்ம அரைச்சி ஆட் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த அளவு மாறி வந்திருக்கு. ஸோ இது அந்த லெவல் உங்களுக்கு நல்லாவே வந்து நரைமுடிகளை பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்க்ரீடியண்ட்லேயும் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்காக இந்த கலர் நிற்கிறதோட ஒரு பெர்மனெண்ட்டான ரிசல்ட்டாகவும் இருக்கும். இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே எந்த ஹேர் டைக்கும் சொல்கிறது தான், ஹேர் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும், ட்ரையாக இருக்கணும், எண்ணெய் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டையோட கலரும் ரொம்ப நாளைக்கு தங்கும். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட அப்படியே விடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நேச்சுரலான பொருட்கள் தான். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும். வளர்கிற முடியும் நல்ல கருமையாக வளரும். ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஹேர் டே வந்து 10-15 வயசு உள்ள இருக்கவங்க, கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுவுமே அவுரி இலையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவுரி இலை பொடி சேர்க்காமல் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹேர் டே வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜெடி நைஸ் டே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.